என்னை பார்த்தா உங்களுக்கு மனசியாவே தெரியாது. அம்மா நம்ம பூ கட்டுறீங்களா? ஆமாம், பூ கட்டுக்கிறதுக்கு பூ கீழே உட்காரு நின்றுக்கிட்ட. பூ நிறைய வைக்கிறேன்னு நினச்சிக்கிட. கீழே இருந்தால் 10 ரூபாய்க்கு. இது கூட 10 ரூபாத்தே. இப்படியே வடை கடை போடையிலேயே பூ விற்றுக்கிட்டு போனான்டா ரொம்ப மலர்ந்துருச்சுண்டு. லாஸ்ட்டாக போயில குறைச்ச விலையில் போட்டு போவாப்புல. ஒரு 10 ரூபாய்க்கு வடையை வாங்கிட்டு அப்படியே வாங்கிட்டு போவாப்புல. அதைத்தான் வச்சு அப்படியே கெட்டி அப்படியே குதூகலமாக குண்டிக்கு வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட காட்டுறது. அதை பார்த்துக்கிட்டு பூ மட்டும் வாங்கி 1.5 கடை வைக்கிறேன், நீ எல்லாம் சிக்கனமாக வாழ்கிறியாக்கும் அப்படின்றீங்க. நான் எப்படி சிக்கனமா பார்த்தீங்களா? மலர்ந்த பூவை வாங்கி இப்படி கெட்டிக்கிறது. நாளைக்கு வெள்ளிக்கிழமையில் அதையும் கெட்டிக்கிட்டு என்ன பாட்டு பாடியிருக்க இன்னைக்கு? ஏன் ஒரு பாட்டு பாடினா ஒழுங்கு நல்ல பாட்டுகளா வராதா? வரத்த நல்ல பாட்டா பாடணுமா இன்னைக்கு? என்ன பாட்டு பாடிருக்கேன்? நல்ல பாட்டு தரேன். நல்ல பாட்டா இருந்தாலும் அது புரியுற மாதிரி பாடக்கூடாது. புரியாத மாதிரி பாட்டு போயிடுவாங்க பாட்டு பாடுறவங்க. நீ என்ன தெளிவா பாடுற? அதுல என்ன தெளிவா பாடுறேன்? நல்ல பாட்டு தரேன். என்ன பாட்டு? நல்ல பாட்டு உனக்கு தேவையில்லை. நாளை வீட்டுக்கு பாப்பா கூட பாடையெல்லாம் ஒன்று சொல்லல. நீ இந்த பாட்டு பாடு, தங்க மகனே தூக்காயன்னு அந்த மாதிரி பாட்டு பாடு. எனக்கு தெரிஞ்ச பாட்டு தானே சிம்மாப்பா பாட முடியும். தெரிஞ்ச பாட்டு அது கிடையாது. அந்த பாட்டோட அர்த்தத்தை போய் உள்ள நோக்கி பறியாதீங்க. நீ பாக்க அப்படி சொல்லக்கூடாது. நீனு நல்ல கருத்துக்களை இனிமே பாட்டே பாடல. கருத்துக்களை சொல்லும் போது தேவையில்லாத பாட்டுகளை பாடக்கூடாது. சரி, நான் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி பாட்டை பாடு. மக்களுக்கு பிடிக்கிற மாதிரியா? என்ன மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி? எனக்கு பிடிச்ச பாட்டை நான் பாடுறேன். அது மக்களுக்கு பிடிச்ச பாட்டை நீ மட்டும் பாடிக்கிட்டு சரியா? நான் பாட்டு பாடலப்பா, இனிமே பாடலப்பா. கோவப்படாது, மன்னிச்சுக்கோங்கப்பா, இனிமே பாடல. அவ்வளவுதானே. இப்படியே பயந்து பயந்தே என் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குதே. என்னத்தையா நல்லது சொன்னா ஏத்துக்கறேன். சிம்மாப்பா, நான் பாட்டத்தான் பாடுறேன். அதுல இருக்கிற கருத்தை நான் யோசிக்கல. நான் சொல்றது வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி நினைக்க கூடாது. நான் எல்லாரும் சரிங்கப்பா, சரிங்கப்பா, சரிங்கப்பா. இனிமே நான் பேசல, பாட்டு பாடல. பாட்டு பாடி நல்ல கருத்துக்களை வாங்கிட்டு நல்ல கருத்துக்களை சொல்லு. உன்னைய பார்த்து தான் நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் ஆகுறாங்க. என்னைய அந்த அக்காவோட நீங்க சொல்லி கொடுத்தாப்பா நான் பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். என் அறிவுக்கு தானே பேசுறேன். நான் வாழ்ற வாழ்க்கையில நான் என்ன யோசனை சொன்னாதானே உனக்கு எட்ட அறிவு. ஒரு சில நேரம் மதி மயங்குதுல. மதி மயங்குற வயசுலயா இருக்கேன் நானு. நான் பெத்த மைய இளவட்டமா இருக்கிறாரு. அதை சொல்ல வரல நானு. எதுக்காக சொன்னத நான் சொல்றது என்ன, நல்ல வரிகளை பாடுங்க, நல்ல வரிகளை பாடு. சரிங்கப்பா, இனிமே நல்ல பாட்டு பாடுறேன். இனிமே அந்த மாதிரி என்ன பாட்டு? எந்த பாட்டு? இப்போ இன்னைக்கு பாடின பாட்டா? வாய் மேல வாய் வச்சு பாட்டுகளா பாடுங்க. சரி சரி, மன்னிச்சு. நல்ல கருத்துள்ள பாட்டு மட்டும்